வழியாக இறை இரக்கத்தை வேண்டி மன்றாடுவோம். இன்றைய சிறப்பு திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்களை அன்போடு நாம் வரவேற்பதுமில்லாமல் அவருக்காக அவரது பணி சிறக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் இன்று அன்னையினுடைய தேர் உபயம் செய்த ஆகாஷ் தீபிகா குடும்பத்தினர், தீபிகா இன்று பிறந்த நாள். இவர்கள் அன்னையினுடைய தேரை அலங்கரிக்க உதவி செய்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்காக இவரின் கருத்துகளுக்காக நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய அன்பின் பகிர்வின் உணவை நமக்கு ஏற்பாடு செய்து தருகின்ற திருவாளர் ஜேசுடி பிரபாகர் குடும்பத்தினருக்காக, அமலன் பிரபாகர் குடும்பத்தினர், அலெக்ஸ் விமலன் பிரபாகர், ஆதிரா நவேஸ் பிரபாகர் குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைவாக இக்குடும்பத்தை ஆசீர்வதித்து இறை அருளால் நிரப்ப அன்னையினுடைய சிறப்பு ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்க இத்திருப்பலியிலே இக்குடும்பத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது நன்றியின் திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நமது அன்னையினுடைய நினைவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நேற்றைய அன்னையினுடைய சிறப்பு நாளாக, ஆகவே நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்னையின் வழியாக சிறப்பு ஆசீர்வாதம் அனைவரும் பெற்றிட இத்திருப்பலியில் இணைந்து நாம் மகிழ்ச்சியோடு நன்றியோடு திருப்பலியை கொண்டாடுவோம். நவநாள் ஜபம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, எங்களை அன்பு செய்யும் இதயமே, இரக்கத்தை பொழியும் இதயமே, எங்களுக்கு ஆறுதல் அளித்து பராமரித்து வரும் தாயே, எங்கள் எளிய ஜபத்தை கேட்டருளும். மக்களாகிய எங்களுக்காக திருமகனிடம் பரிந்து பேசும். இன்று உமது சமூகத்தில் எழுப்புகிற விண்ணப்பங்களை உமது பரிவிரக்கத்தால் ஏற்றருளும். குறிப்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் மிகுந்த விசுவாசத்துடன் கேட்கவும். உம்மிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோர்க்கெல்லாம் நீர் எப்பொழுதும் திறந்த இதயத்தோடு உதவுகிறீர் என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நாங்கள் அன்பு செய்பவர்கள், உங்கள் உடல் நலக்குறைவுள்ளவர்கள், தனிமையில் வாடுவோர், மனக்காயங்களால் அவதிப்படுவோர், இன்னும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையெல்லாம் இடைவிடாத பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் வைக்கின்றோம். புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இறைவனோடு இணைந்து நித்திய வாழ்வில் பங்கு பெறும் வரையிலும் இவ்வுலக வாழ்வில் ஏற்படுகின்ற பாரச் சுமைகளை தாங்கிக் கொள்கின்ற சக்தியையும் மனச்சமாதானத்தையும் எங்களுக்கு அனைவருக்கும் தந்து ஆசீர்வதியும் தாயே. ஆமேன். பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா.
இணையாக வரும்போது துணையாகி எனையாழ்வவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானாம் தினம் வாழ வருவாய திருநாயகா. வரும் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளை தூயமறை நிகழ்வுகள் எல்லாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தந்தையோடு பிறவாக்கிடும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்கு பரிபூர்ண வாழ்வு வழங்கிடும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, ஃபாத்திமா நகரில் புனித கன்னிமரியாளை தோன்றச் செய்து உமது ஒளியின் மக்களாய் வாழ்ந்திட எங்களுக்கு நினைவூட்டினீரே. அவரே வாழ்வாகிய ஆவியாரின் ஒளியினால் நம்பிக்கையாளர்கள் எங்களுடைய இதயங்களுக்கும் அறிவினை ஒட்டுகின்றீரே. அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிக்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தள செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எங்கள் மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. இன்றும் பெருமை தருகின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமை எந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திடார். அடிமை எந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும்.
என்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்கப் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்கப் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உலகில் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. Alleluia, 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 Alleluia. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் தூயவர் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு
மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் பூவிற் காதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காபாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் தேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறார் நோவுற கண்டோ. மாசில்லா மனமும் சேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம், தினம் ஜபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் ஜபமாலை சொல்வோம். பாவத்துக்காக பரிகாரம் புரிவோம். பாவத்துக்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிற்காதாரம், கன்னி மாதாவே சரணம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு அடிக்கடி நம்ம பாடுறது உண்டு இல்லையா? வீட்டில் ஜவமால சொன்னால் இந்த பாட்டு தான் பாடிடுவோம், மாதா பாட்டுன்னு எடுக்க சொன்னால் இந்த பாட்டு தான் பாடிடுவோம். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப ஆழமாக கவனித்து கேட்டிருக்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் என்ன பாடுவாங்க தெரியுமா? மாசில்லா மனமும் சேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டம்னு தான் பாடுறாங்க. என்னது? நோவுற கண்டம்ன்றத பாட்டு. நோவுன்னா என்ன? நோயா? நோவுன்னா என்ன? மனசுக்குள்ள நோவு அப்படின்னா என்ன? வலி, கஷ்டம் இல்லை. யாரும் நோவை ஒத்துக்கிறதே இல்லை, எல்லாம் நோய் தான். மனநோயா? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதாக்கு நோயெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நோவு நிறைய இருக்குது. சிமியன் முடிஞ்சிச்சு, டாபிக் முடிஞ்சிச்சு. அவங்க என்னங்கிறாங்க, சிமியன் வந்து மாதாவுக்கு சொல்கிறாரு, உம்முடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். ஆனால் இதோட அவர் நிறுத்தலை. அவர் என்ன சொல்ல தெரியுமா? உம்முடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவும், பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். பெரும்பாலும் இந்த முதல் பகுதியை நிறைய பேர் சொல்லிடுவாங்க, உம்முடைய ஒரு இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவம்ன்றது சொல்லிடுவாங்க. ஆனால் எதுக்கு ஊடுருவோம்? நீங்கள் அந்த ஒரிஜினல் கிரேக்கத்தை வாசித்தீங்கன்னா அதனுடைய பொருள் எப்படி வரும்னா, உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும், அதனால் பல மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். அப்போ ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் கவலையும் கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களையும்
அனுமதிக்கிறாருன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறாரு அப்படின்னு அர்த்தம். தேவமாதா ஃபாத்திமாவில் காட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தேவதாயின் வழியாக நமக்கு வெளிப்பாடு தர்றாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? இந்த உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது, நரகத்தை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்குது. இனியும் நீங்கள் தவத்தினாலே செய்த குற்றங்களுக்காக பரிகாரம் செய்த ஜபத்தினாலே உங்களை தூய்மை அடைந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா நிச்சயம் நீங்கள் நரகத்துக்கான அகலபாதையில், ஹைவேயில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தேவதாயின் வழியாக நமக்கு ஃபாத்திமாவில் வெளிப்படுத்தினார். 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அது நான் இங்கே அசிஸ்டண்டாக இருக்கும்போது தான் 100வது வருஷம். மாதா சுருவம்லாம் வச்சு பயங்கர அமங்கலம் பண்ணோம். இன்றைக்கி 100வது வருஷம். 100 வருஷம் ஆகி கூட மாதா சொன்ன விஷயம் மாறிடுச்சா, மாதா சொன்ன காரியம் நிறைவேறிடுச்சான்னா எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது. யோவான் எழுதின முதல் திருமுகம் 1 யோவான், அதில் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். பைபிள் இருக்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில டைம் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணிக்கங்க. 1 யோவான் 2:16. அதில் என்ன இருக்குன்னா, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. எப்படி? உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. The desire of the flesh, the desire of the eyes and the pride of life, செருக்குன பெருமை, pride, do not come from the Father. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்மளை படைக்கும் போது இந்த 3 ஐட்டத்தையும் நமக்குள்ளே வச்சு படைக்கல. கையை வச்சாரு, காலை வச்சாரு, நாக்கை வச்சாரு, கண்ணை வச்சாரு, மூக்கை வச்சாரு, வாயை வச்சாரு. ஆனால் எதை வைக்கல? உடலாசையையும் இச்சை நிறைந்த பார்வையையும் செல்வ செருக்கு அதாவது பெருமையையும் ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது நம்ம சிஸ்டத்தை வச்சு படைக்கலன்றது பைபிள் தெளிவாக சொல்லுது. அப்போ நமக்கு பெருமை இல்லாமல் இருக்கா? உடல் ஆசை இல்லாமல் இருக்கா? கண்களின் நிச்சயம் இல்லாமல் இருக்குதா? அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, அதே வசனத்தோட 2வது பகுதி சொல்லுது, இவையெல்லாம் தந்தையிடமிருந்து வருவன அல்ல, உலகினின்றே வந்தவை. உலகினின்றே வந்தவை. அப்போ முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அசுத்தங்களும் பாவங்களும் பல சோதனைகளும் இருக்குன்னா ஆண்டவர் நமக்குள்ளே வச்ச சிஸ்டத்தில் வச்செல்லாம் அனுப்பி விடலை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, பரவாயில்ல நிறைய பேர் பேசுகிறாங்க, சின்ன பையன் வயசு பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசு பசங்க செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, அது வயசு கோளாறு. என்ன ஆண்டவர் கோளாறு வச்சு படித்த மாதிரி, வயசு கோளாறு. அந்த வாலிப வயசில் கொஞ்சம் எப்படி பார்த்தீங்களா, அப்படியே வசனம் இப்படி தான் இருப்பாங்க. இதை பாருங்க, அப்படியே இருக்க மாட்டாங்க, இப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களில் தீயது எதையும் வச்சு படைக்கலை. ஆண்டவர் படைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார், தீயதெல்லாம் வச்சு படைக்கல. பைபிள் தெளிவாக சொல்லுது. இந்த 3 விஷயம் நான் சொல்கிறேன், உடல் ஆசை, இச்சையின் பார்வை, பெருமை, இந்த 3 இல்லாத பாவத்தை சொல்லிடுங்க பாப்போம். எந்த பாவத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சுற்றி சுற்றி இந்த 3ல் தான் ரவுண்டு கட்டும். எந்த சோதனை எடுத்துக்கோங்க, இதில் ஏதாவது ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் தான் நிற்கும். என்னது? உடலாசை, இச்சையின் பார்வை, பெருமை, செல்வ செருக்கு. பெருமை அது எதில் பெருமைனா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் மீது வைத்திருக்கிற பெருமை, செல்வ செருக்கு. புராட்டஸ்டன்ட் பைபிள்லையும் பழைய பைபிள்லையும் இந்த பழைய தமிழ் வார்த்தைகளையும் ஜீவனத்தின் பெருமை, வாழ்க்கையில் இருக்கிற பெருமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது நம்ம சிஸ்டமில் வச்செல்லாம் படைக்கலை. இது நம்ம கற்றுக்கிட்டது. எப்படி இந்த உடுப்பு இருக்குல்ல, மேலே போட்டிருக்க உடுப்பு இந்த உலகத்துலேருந்து நான் வாங்கிக்கிட்டேனோ, எப்படி இந்த அங்கி நான் இந்த உலகத்துலேருந்து வாங்கிக்கிட்டேனோ, எப்படி இந்த வாட்ச் இந்த உலகத்துலேருந்து வாங்கிக்கிட்டேனோ, என்ன வித்தியாசம்? நான் பிறக்கும் போதே இந்த கை என்னோட பிறந்தது, இதை வெட்டி தூக்கி போடுறது கஷ்டம், கண்ணை பிடிங்கி எறிகிறது கஷ்டம், நாக்கை வெட்டிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த சட்டையை கட்டி போடுறது ஈஸியா, இந்த உடுப்பை மாற்றிக்கிறது, கலரை மாற்றிக்கிறது ஈஸியா. ஏன்? நம்ம கூடவே பிறந்தது வெட்டி தூக்கி போடணுன்னா கஷ்டம். ஆனால் நடுவில் வந்தது எப்போ வேணாலும்
போட்டுடலாம். இன்னைக்கு ஏன் நம்மளால பாவத்தை விட்டு வெளியில வர முடியல, ஏன் நம்மளால தூய்மையை நோக்கி நகர முடியலன்னா, பாவத்திலிருந்து வெளியே வர முடியுன்ற விசுவாசமே நமக்கு கிடையாது. அதுதான் பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் இந்த 3 விஷயங்களையும் நமக்குள்ள வைக்கலங்க. இது உலகத்திலேருந்து வந்தது. எப்போ வேணா நம்ம என்ன பண்ணலாம்? தூக்கி வெளில போடலாம். இதை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தத்துக்கான வழி எது? தூய்மைக்கான வழி எது? பரலோகத்துக்கான வழி எது தெரியுமா? யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் உமது வார்த்தையே உண்மை. அதுக்கு முந்தின வசனம் 17வது அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த உலகத்தை சார்ந்தவனாய் இல்லாதது போல என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் இந்த உலகத்துல தான் இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடல் ஆசையும் இல்லை, இச்சையின் பார்வையும் இல்லை, எனக்கு பெருமையும் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர். ஆனால் ஆகவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அவர் சொல்றாரு, ஐயா எனக்கு இந்த 3 இல்லை, உடல் ஆசையோ இச்சையின் பார்வையோ பெருமையோ எனக்கு கிடையாது. எனக்கு எப்படி இதெல்லாம் இல்லையோ அதே போல என்னுடைய சீடனுக்கும் இது கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அது அந்த 17வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக தந்தையிடம் ஜெபிக்கிற ஜெபம். அப்ப ஜெபிப்பாரு, ஆண்டவரே இந்த உண்மையினால, இந்த சத்தியத்தினால என் மக்களை பரிசுத்தமாக்குங்க. எது உண்மை? உமது வார்த்தையே உண்மை. அப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ உலகம் வந்து நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் உலகம் வந்து அடைஞ்சு கிடக்கு. இந்த உலகம் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்க உடலாசை, இச்சையின் பார்வை, செல்வ சேர்க்கை, இது 3 நம்மளை பாடாப்படுத்துது. எப்போ பார்த்தாலும் இந்த சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வெளியில் போகணும். இது வெளியில் போனால் வெளியில் போகாது. சிம்பிள். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வெளில போய்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையினால் இவர்களை பரிசுத்தமாக்கியர்களும் உமக்கு அர்ப்பணமாக்கியர்களும் உமது வார்த்தையே உண்மை. இறை வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா இதெல்லாம் வெளில போயிடும். அன்னை மரியாளுக்கு எப்படி பரிசுத்தம் கிடைத்தது? அன்னை மரியாள் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லா பாவங்கள்லேருந்து அவங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? ஏன்னா இறை வார்த்தையை தாங்குவதற்கான ஒரு பேழையாக ஆண்டவர் மரியாதை உருவாக்குறார். ரொம்ப சிம்பிள். எங்கே இறை வார்த்தை இருக்குதோ அங்கே என்ன இருக்க முடியாது? பாவம் இருக்க முடியாது. பைபிள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எதுவும் புதிய வசனங்களே கிடையாது. பைபிளில் நீங்கள் படிக்காத இடங்களே கிடையாது. பல நேரங்கள் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கிடக்கும். நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு சில பாவங்கள்லேருந்து வெளியில் வர முடியாத காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையே நமக்கு கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை வெளியே எடுக்க விரும்புகிறார். அது புரிந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறீங்க, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, பரிசுத்தத்தை குறித்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஆண்டவர் உங்களை நகர்த்த விரும்புகிறார். உங்களுடைய பாவங்கள் செங்குருதியை போல இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு தூண்டுகிற அந்த சோதனைகள் எவ்வளவு பெரியதாக, எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். கேள்வி என்னன்னா, நான் விரும்புகிறேன்னா, நான் விசுவசிக்கிறேன்னா? நாசரேத் நகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே போனார். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஒரு சிலரை மட்டும் தொட்டு சுகப்படுத்தியதை தவிர அவரால் வேறு எந்த அற்புத அதிசயங்களையும் செய்ய முடியவில்லை. ஏன் முடியலை? அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளாமையினால். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமக்கு உரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவரோ அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, கடவுளின் பிள்ளைகளாகளோ உரிமையை கொடுத்தாரு, பரிசுத்தத்தை கொடுத்தாரு. அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதோ எல்லாத்தையும் கொடுத்தாரு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்ம கோயிலுக்கு வரோம், ஆனால் வந்தபடியே திரும்பி போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை மாறுன்ற விசுவாசத்தோடு நம்ம வர்றதில்லை.
ஆண்டவர் அணுகிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்காம இல்லை. ஒரு சில நல்ல ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபங்களுக்கு பலன் கிடைக்காதது ஏன் தெரியுமா? ஏன்னா என் ஜெபம் இங்க நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இன்று நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக அதை மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்ன தெரியுமா? நம்மளை பரிசுத்தமாகிறது தான் அவருடைய வேலை. இதற்காகவே அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர் ஏற்ற சமயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நினைவூட்டுவார். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போய் சேர்வோன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு சின்ன சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இன்னைக்கு செத்தா மோட்சத்துக்கு போவேனா? ஆண்டவர் எப்போ வேணால் வரலாம் இல்லையா? ஆண்டவர் எப்போ வேணால் நம்மளை கூப்பிடலாம் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு மெதப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் வாழ போகிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் கூப்பிடலாம். ஒரு வேளை ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேனா? ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் குறித்து வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் எனக்காக பரலோகத்தின் கதவுகள் திறக்குமா? என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வானதூதர்கள் வந்து நிற்பாங்களா? கோயிலுக்கு வந்து காணிக்கை போட்ட பாவத்துக்கு கோயிலில் வச்சு சவப்பெட்டியில் வச்சு மந்திரிச்சு இறந்தோர் வாழ்வு ஒளி பெருகன் பாட்டெல்லாம் பாடி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் மோட்சத்துக்கு போவேனா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை பரிசுத்தத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க, என்னை உருமாற்றுங்கன்னு கேளுங்க. மாதாவுக்கு தந்தீங்களே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இறை வார்த்தையின் பெட்டகமாக பேழையாக மாதாவை உருவாக்குனீங்களா, ஆண்டவரே என்னையும் இறை வார்த்தையின் பேழையாக மாற்றுங்கன்னு கேளுங்க. உங்க பரிசுத்த வல்லமையினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. உங்க வார்த்தையினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வர வர இந்த உலகத்தின் பிடிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் போகும். பாவ கரைகள் நம்மை விட்டு விலகும். உங்கள் பாவங்கள் செங்குருதியை போல இருந்தால் அதை படிவன்மையை போல மாற்ற அவரால் முடியும். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாயிருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அகற்ற அவரால் முடியும். நாம் செய்த பாவங்களை நம் முதுகுக்கு பின்னாடி அவரால் தூக்கி போட முடியும். இனி அந்த பாவங்களை நாம் நினைவில் கொண்டு வராதபடிக்கு புதிய வாழ்வை அவரால் நமக்கு கொடுக்க முடியும். அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என் இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் பரிசுத்தமாக்குகிறார், நம் வாழ்வை மாற்றுகிறார். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க படுவோம். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான இரத்தத்தால், பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், என்னை பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தே என்னை அன்புடனே பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தே என்னை அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் ஒளியினால் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரேயம் தூயனல் தந்தையே என்றும் உள்ள வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடமும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி புகழை பாடுவது தகுதியும் நீதியும் மேன்மையும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பினர்க்குரிய உன்னதமான செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலே ஏறி சென்றும் வலப்பக்கம் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை சொந்த பிள்ளைகள் மீது பொழிந்தார். ஆகவே நாங்களும் இன்றும் என்றும் வானக தூதர்களின் அணிகளில் சேர்ந்து இதயப்பற்றோடு புகழ் பாடி குரலினை எழுப்பி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதனுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மேற்பினை கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த சிறப்பு நாளிலே நமது பங்கிலே உழைத்து மரித்த அனைத்து பங்கு குருக்களை நினைவு கூறுவோம். இறைவன் இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தரும்படியாக வேண்டுவோம். ஆண்டவரே, உம் அடியாராக இருக்கின்ற இறந்த எங்கள் முன்னாள் பங்கு தந்தையர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடையவர்கள் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மேற்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்க நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக, அமைதிக்காக நன்றி செலுத்துவோம். நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பங்களுக்கும், நம் சங்கதிக்கும், நம் வேலை செய்கிற இடத்துக்கும், நம்முடைய உடல் நலத்திலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பில் சமாதானம், உறவுகளில் சமாதானம், நட்புகளில் சமாதானம். எந்தெந்த இடத்துலலாம் குழப்பங்களும் வேதனைகளும் இருந்தது எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். விசுவசிங்க, நம்புங்க. இன்றைக்கி வீடு திரும்பும் பொழுது நிலைமைகள்லாம் மாறி இருக்கும்னு விசுவசிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன். பைபிளில் போட்டிருக்கு, சமாதானம் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் ஆண்டவர் வாழ்த்திக்குரிய சமாதானம் தங்கும், இல்லாட்டி உங்ககிட்டே திரும்பி வந்துடும்னு பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? இப்போ ஆண்டவர் சமாதானம் சொல்லியிருக்கிறார். நம்புங்க, விரும்புங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன், நீங்கள் கொடுத்த சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இங்கே கூடியிருக்க எல்லா மக்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர், ஒருத்தர் கூட இன்றைக்கி வெறுங்கையை வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு கேளுங்க. ஒருத்தர் கூட போகக்கூடாது. அவங்களுக்கு எந்த இடத்துல சமாதானம் தேவை, எல்லா இடத்துலையும், வாழ்க்கையினுடைய எல்லா நுணுக்குகள்லையும் சமாதானம், அவருடைய சமாதானம் நிறைந்திருக்கணும்னு ஜெபிங்க. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர்தான் நமக்காக மனிதனாய் பிறந்தார். இவர்தான் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாய் பலியானார். இவர்தான் இன்றைக்கும் இந்த நற்கருணையில் நம்மை தேடி வந்து நம் வாழ்க்கையை மாற்றி இறங்கி வந்திருக்கிறார். இவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. கேளுங்க, என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. நம்மை மாற்ற வந்திருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யாவரும் அன்பில் மக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கணைக்குமே உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா போகியே வளமை மகிழ்வளைக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா தாட்சி கொண்டவன் உள்ள ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் என்னை நாளும் ஆண்டவா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா நன்றி கூறி மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் தந்தையே, உம்முடைய நிறைவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்து எங்களை உம்முடைய ஒரே திருமகனை போல உருமாறச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை எல்லா விதமான தீவினைகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி
உங்களுக்கு அமைதி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஆராதனையை துவக்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியை நாம் கேட்போம். இறைவன் நமக்கும் இத்தகைய ஆசீரை தருவார் என்ற நம்பிக்கையை இவை விளக்குகிறது. மகிமை ஷார்ட்டா சொல்லுங்க. இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. ஆலயம் தேடி வருவோர் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசி பெற்று தருபவளே. ஆலயம் தேடி வருவோர் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசி பெற்று தருபவளே. நேசமிகு நேற்றை அன்னையே, இமை நேசிக்க அழைக்கும் அன்னையே, பாசமழை பொழியும் அன்னையே, எமக்காய் பரிந்து பேசும் நேற்றை அன்னையே. மரியே வாழ்க. போன மாதம் இது 8ஆம் தேதி அம்மாவுக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருந்தது. அது அம்மா சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் எங்ககிட்ட சொல்லலை. ஷோல்டர் பெயின் அதிகமாக இருந்தது. எங்ககிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. நம்ம சர்ச்சில் ஸ்ருதியோட மம்மிக்கிட்டேயும் கீரன் அவங்க அப்பாக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க இந்த மாதிரி பெயின் சஃபர் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு டேவே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவங்க இசிஜி எடுத்துகிட்டு நார்மல் சொல்லிட்டாங்க. பட் 2 days தான் டைம் சொன்னாங்க. எக்கோ எடுக்கணும், நீங்கள் உடனே ஹார்ட் கிளினிக் போயிட்டு உடனே செக் பண்ணணும், வேஜ் அதிகமாக இருக்குது, குள்ளமாக இருக்காங்க, ஷோல்டர் பெயின் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் நற்கருணை ஆண்டவருக்கு அன்றைக்கி டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே உடனே எனக்கு என்ன ரெஃபரன்ஸ், யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறது சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் மாதாம்மா கிட்டேயும் நற்கருணை ஆண்டவர்கிட்டையும் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது என்னோடய ஃப்ரெண்டோட ஷெல்சியோட மம்மி ஹார்ட் டாக்டர் எனக்கு தெரியும், உடனே போய் பாருன்னு ஆன் த ஸ்பாட்லேயே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அங்கே போடணுமே அந்த டாக்டர் இது நீங்கள் சீரியஸாக இருக்குது, நான் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்லேயே ஃபீஸ் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒன்றுமே எதுவுமே புரியவே இல்லை. பட் ஷீ இஸ் வெரி ஆல் ரைட். பட் ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே சொல்லாமல் இத்தனை நாள் அவங்க வழியில் இருந்தாங்கன்னு தெரியல. அந்த 7:30 போனோம், 9:30 வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். நானும் அப்பாவும் வெறும் ஜெபமாலை மட்டும்தான் சொன்னோம். எங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இல்லாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டோம். ரிசல்ட் அந்த டாக்டர் அங்கே சொன்னாங்க, இத்தனை நாள் வலி வச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு. அம்மா சொன்னாங்க, நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி சொன்னாங்க. அந்த டாக்டர் கிண்டல் பண்ணார். ரிசல்ட் வருது, எல்லாமே நார்மல், எதுவுமே இல்லை. ஹார்ட் டிசீஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தும் அந்த ஆன் ஸ்பாட்லேயே அந்த ரிசல்ட் வந்தோன்னே அந்த டாக்டரே ஷாக் ஆகிட்டாரு. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டு. மரியே வாழ்க. அதே போல் அம்மா நடக்க வேண்டாம், நடப்பாத போகிறாங்க, ஏஜ் ஆகிடுச்சு, வேணாம்மா இதுக்கு மேலே இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ஜெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த ஹார்ட் டாக்டர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே அவங்க நிறைய நடக்கணும், அவங்கள நடக்க விடு, நீ எதுக்குமே அப்ஜெக்ஷன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஃபெய்த் மதர் மேரி மூலயமா எனக்கு கிடச்சிது. ஸோ அட்லாஸ்ட் என்னோடய தங்கச்சிக்குமே விஸ்டம் டீத்தில் ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆனால் ஜெபமாலை பண்ணிகிட்டே இருக்கும். அவர் டாக்டர் சொல்கிறாரு, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறுச்சுன்னு தெரியல, அனஸ்தீசியா கொடுத்து பல்லு எப்போவுமே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. மரியே வாழ்க. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த ஜென்சி வேர்ல்டில் வி ஆர் நாட் டெல்லிங் அ ரோசரி.
ரோசரி வந்து எடுத்தால் அப்ராக்ஸாக ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் ஆகும். நானுமே லேசி கூஸ் மாதிரி தான் இருந்தேன் ஜெபமாலை பண்ணாமல். ஆனால் இன்றைக்கி நான் இந்த ஜெபமாலை கையில் எடுத்தனும், அன்னிலேருந்து ஐ கேன் see லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் இன் மை லைஃப். அண்ட் நிறைய விஷயம் இந்த ஜெபமாலை மட்டும் விட்டுறாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுங்கள், டக்குன்னு முடிஞ்சிடும். தமிழில் சொன்னால் இட் டேக்ஸ் டைம். ஸோ மரியே வாழ்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாதர். தேங்க்யூ. மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உன்னை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என் விட்டு கொடுக்கலையே. மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
கடவது. நற்கரிநாதரை உற்று நோக்கியவராய் ஒரு 5 நிமிடமாவது முடிந்தவர்கள் முழங்காலிலே நில்லுங்கள். இவிஸ் கோங்கார் என்கிற ஒரு மிகப்பெரிய இறையலாளர், இன்றைக்கு நாம் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் என்று சொல்கிறோமே, அந்த ஏடுகளில் அதிகமான கருத்துகள் ஒரு இறையலாளர் இருக்குமே ஆனால் அது இவிஸ் கோங்காரனுடைய கருத்துக்கள். அந்த இவிஸ் கோங்கார் என்கிற இறையலாளர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் விசுவாச தளர்ச்சி வருகிறது என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இறை அனுபவத்தில் தளர்ச்சி வருகிறது என்று சொன்னால், அந்த தளர்ச்சி முழங்கால்களின் தளர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தயாராக இல்லையோ, யார் ஆண்டவர் முன்னாடி முழங்கால நிற்க தயாராக இல்லையோ, யார் அந்த சின்ன பரிகாரத்தை கூட, முட்டிக்கால் போடுறது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, வலி இருக்கும். அது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக போட்டோன்னா இன்னும் வலி எடுக்கும் இல்லையா? அந்த சின்ன வலியை கூட ஒரு பரிகாரமாக ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கு திராணி இல்லையோ, யாருக்கு விருப்பம் இல்லையோ, யாருக்கு ஆசை இல்லையோ, அவங்களால் ஆண்டவருக்காக உலகத்தில் நிற்க முடியாது அப்படின்பார். paralysis of faith begins with the paralysis of the knee என்று எழுதுகிறார். ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்க முன்னாடி முட்டி போட்டுட்டேன்ல, இனி இந்த உலகத்தில் யாரும் எனக்கு எதிராக ஏஞ்சி நிற்க முடியாது. மோயிசனோடு இருந்தது போல் நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கன்றதை நான் விசுவசிக்கிறேன். நீங்கள் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று பைபிள் சொல்கிற அந்த வார்த்தைகளை எனக்கு தான் சொன்னீங்கன்றதை நான் விசுவசிக்கிறேன். நான் உங்களுக்குன்னு ஒரு வீடை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்களே, ஒரு அறையை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்களே, எனக்காக நீங்கள் ஒரு அறையை வச்சுருக்கிறீங்க, ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போவீங்க, நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் நம்புகிறேன். என் பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியும், நான் விசுவசிக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக ஒரே பாவத்தினால் நான் கஷ்டப்படுறேன், அந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியும், நான் விசுவசிக்கிறேன். என் கோபத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியும், நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்கள். இந்த அசிங்கமான பேச்சிலிருந்து என்னால் வெளியே வர முடியும், நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்கள். குடி அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியும், சிகரெட் அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியும், கேம்ஸ் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும், அசுத்தமான காரியங்களை பார்ப்பதிலிருந்து என்னால் வெளியே வர முடியும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். பைபிள் சொல்லுகிறது, எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்து வழியாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சொல்லலாம் அவரை பார்த்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில
சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாத்தையும் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இதனால நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கை உயர்த்தி என்னோட ஆண்டவர்கிட்ட விசுவாச அறிக்கை செய்வீங்களா? இயேசுவே, நீர் என்னோடு இருக்கிறீர். இதை உள்ளபடியே விசுவாசிக்கிறேன். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்து வழியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஆற்றல் உண்டு. என்னால் இனி பரிசுத்தமாய் வாழ முடியும். என்னால் இனி என்னை கண்ட்ரோல் செய்ய முடியும். என்னால் இனி இந்த பூமியில் இருக்கும் பொழுதே புனிதனாய் வாழ முடியும். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சொந்தங்களையும் என் சங்கதி முழுவதையும் எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பயன்படுத்தும். எங்களை சுற்றிகரியும். உமது சித்தத்திற்கேற்ப உமது மகிமைக்கேற்ப எங்களை ஆசீர்வதியும். நீர் செய்கிறீர். இதை விசுவசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். ஆமென். நீங்கள் இட்ட இந்த விசுவாச அறிக்கையின் பலனாக நீங்கள் வீடு திரும்புகிற பொழுது நல்ல செய்திகளை எதிர்பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்க. ஆண்டவர் கொடுப்பார். இதுவரையில் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு சிலர் அவருடைய உடல்களில் இருக்கிற உபாதைகளை இப்பொழுது சுகம் செய்ததை காட்டுறார். ஹெரண்யானால் கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த ஹெரண்யா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகும்படி ஆண்டவர் செய்கிறார். வயிற்றில் புண்களோடு வந்தவர்களுக்கு அந்த வயிற்று புண்களை அவர் ஆற்றி விடுகிறார். வெரிகோஸ் வெயினால் கஷ்டப்பட்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் அந்த வெரிகோஸ் வெயினிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். தலைவலி, முட்டுவலி, கால்வலி, முதுகுவலி என்று எத்தனை வலிகளோடு வந்திருந்தாலும் எல்லா வலிகளிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் தீர்மானமாக இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு சில கட்டிகள் மறைவதை ஆண்டவர் காண்பிக்கிறார். கட்டிகள் மறைவதை காண்பிக்கிறார். அங்கே சந்தோஷம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. ஏதோ ஒரு விதமான நாற்றத்தை ஆண்டவர் நறுமண தைல வாசனையாய் மாற்றுகிறார். அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. விசுவசிங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும் முழந்தாளிலிருந்து மாண்புயர் கீதம் பாடுகிற ஆசை பெற்றுக்கொள்வோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிகழை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோ
வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் அவற்றின் மறைபொருட்களை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள் புரியும். என்றென்று தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. 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 அன்பார்ந்தவர்களே, வெளியிலே மழை தூறிக் கொண்டிருப்பதால் தேர்பவனி இல்லை. அதற்கு பதிலாக தேரானது மந்திரிக்கப்படும். தேரானது மந்திரிக்கப்பட்ட பிறகு நாம் எல்லோரும் ஆலயத்திலே அல்லது நமது ஆலயத்தினுடைய முகப்பிலே நின்று கொண்டிருப்போம். நமது கொயர் வழக்கமாக மாதாவுடைய பிரார்த்தனை பாடலை பாடுவார்கள். அது முடிந்த பிறகு கொடியானது இறக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த மழையின் காரணமாக உங்களுக்கு உணவு வழங்கப்படும். ஒருவேளை நீங்கள் உட்காருவதற்கு வசதி அவ்வளவு இருக்காது, எல்லாம் ஈரமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒருவேளை இங்கே உணவு உட்கொள்ள விரும்பினாலும் உட்கொள்ளலாம், அல்லது வீட்டிற்கு நீங்கள் கொண்டு செல்ல விரும்பினாலும் கொண்டு செல்லலாம். தயவுசெய்து உணவை இங்கும் அங்குமாக தூக்கி எறிய வேண்டாம், அல்லது நமது ஆலயத்திலே இங்கும் இங்குமாக தூக்கி எறிந்து ஆலயத்தினுடைய அந்த தரையெல்லாம் நாம் அந்த சுத்தத்தை பொழுதுபடுத்த வேண்டாம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஒத்துழைப்பு தரும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நமது நன்றிகளை இன்றைய தேர் உபயம் அளித்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தீபிகா அவர்களுக்கும் மற்றும் ஆகாஷ் தீபிகா குடும்பத்தினருக்கு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் தொடர்ந்து நிறைவான ஆசிரை இவர்களுக்கு தரும்படியாக தொடர்ந்து குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்.
அவ்வாறே நேர்ச்சை உணவு நமக்கு தருகின்ற நேர்ச்சை உணவு நமக்கு தருகின்ற நமது பாசமிகு ஜேசிடி பிரபாகர் குடும்பத்தினர், அமலன் பிரபாகர் குடும்பத்தினர், அலெக்ஸ் விமலன் பிரபாகர், அதிரா நவேஸ் பிரபாகர் குடும்பத்தினருக்கு சிறப்பு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இறைவன் நிறைவான ஆசிரை தொடர்ந்து தரும்படியாக, குறிப்பாக திருவாளர் ஜேசிடி பிரபாகர் அவரது பணி மிக அருமையான ஒரு உன்னதமான பணி. சபாநாயகர் இந்த மாபெரும் பணி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் அருமையாக இந்த பணிகளை செய்கிறார் என்று நாம் அன்றாட நிகழ்விலே செய்தித்தாளிலே அல்லது செய்தியிலே பார்க்கின்றோம். தொடர்ந்து நமது ஜெபங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. நம்மிடம் ஜெபிக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார். ஆகவே தொடர்ந்து அவர் செய்கின்ற பணி மிக சிறப்பான பணியாக அமைந்திட இறைவன் தொடர்ந்து அவரை வழிநடத்த, அன்னையின் அருள் என்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்க நம் அன்பு சகோதரர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது பாசமிகு தந்தை ரிச்சர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே முன்னாள் உதவி பங்கு தந்தையாக அவர் மிக அருமையாக பணிபுரிந்தார். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு அவரது பாடல், அவரது வழிபாடு, அது மட்டுமல்ல அவரது இறை வார்த்தைகளை எடுத்துரைக்கின்ற அருமையான வல்லமை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இன்று அருமையாக இந்த திருப்பலி மற்றும் நம்முடைய ஆராதனையை வழிநடத்தினார் தந்தை ரிச்சி அவர். எனக்கு ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாலே அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம். அவங்களுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா மற்றும் அவருடைய உறவினர்கள்லாம் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்றாலும் நான் தான் பூசைக்கோ மற்ற எல்லாத்துக்கும் அவங்க குடும்பத்தினுடைய ஃபாதர் என்று நான் தான் போவேன். அப்போ பிறகு தான் பறித்து சாமியாரான பிறகு கொஞ்சம் கூப்பிட்றாங்க. ஆனால் நான் தான் எல்லாத்துக்கும் அவங்க குடும்பத்திற்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குடும்பத்தினுடைய பிரச்சனை என்றாலும் நான் தான் போவேன். ஆகவே தகர ஒரு நெருங்கிய ஒரு பழக்கம் ரிச்சினுடைய அவங்க பேரண்ட்ஸு, அவரோட பேரண்ட்ஸோடு பிறந்த சகோதர சகோதரி எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த நேரத்தில் நம்மோடு அருமையாக இந்த இறை வழிபாட்டை நடத்தி ஆண்டோட வல்லமையான வார்த்தை எடுத்துரைத்து ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை என்ற அருமையான வார்த்தை. ஆகவே ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள் என்றென்றும் அவர்கள் சாய்ந்து போவதில்லை. ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்வோம். அது துன்ப நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்தில் இன்பமோ துன்பமோ என் ஆண்டவர் என்னோடு, நான் அவரோடு என்று அவரை பற்றி கொள்ளும்போது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவான ஆசிரியரால் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழிநடத்துகின்றார். ஆகவே தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவன் நிறைவான ஆசிரியை உங்களுக்கு தொடர்ந்து தருவாராக. வாழ்க என்று பாடி நம்ம எல்லாரும் மெதுவாக அந்த நம்ம தேர் இருக்கிற இடத்திற்கு செல்லுவோம். தேர் மந்திரித்த பிறகு மாதா பிரார்த்தனையை நமது கொயர் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கொடியிறக்கம். வாழ்க. எல்லாரும் அமைதியாக அப்படி சொல்லுவோம். வாழ்க.